அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே இணையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடிக்க போகிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை 27ஆம் தேதி முதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவை சமக்கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு ஏற்கனவே வித்யாகாரகரான புதன் இணைந்து சஞ்சரிப்பதும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இணையும் தருணம் என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆபாதிபதியுமாக திகழ்கிறார் சுக்கிரன். அவர் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை சப்தமத்தில் வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேலை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகள் தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உருவாகக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் மனித வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சௌகரியம் சூழ்நிலை மிகவும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்பு செல்வ செழிப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமான சூழலை அஷ்டமத்திற்குள் சென்றாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் கூட அவர் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இடமும் இயற்கை சுபகிரகமான சந்திரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் முழு சுபகிரகமான ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மதிநுட்பத்தின் மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க சந்திரன். இயற்கையாகவே மதிநுட்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சந்திரனின் வீட்டில் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைவதால் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் புத சுக்கிர யோகம் நிறைவாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு கிடைக்கிறது. அஷ்டமத்தில் இருப்பதால் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லலாம். இந்த உலகிலே மிக எளிதான வேலை என்னவென்றால் குறை சொல்வதுதான். ஆனால் அந்த குறைகளை கலந்து வளர்ச்சி பாதையில் பயணிப்பது என்பது சற்று கடினமான ஒன்று. அது திறமை இருந்தால்தான் வெளிப்படும். இந்த திறமை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் மற்றும் புதன். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆற்றலை முழுமையாக மிகவும் வலுவாக ஓவியம் வரையக்கூடிய கலை திறமையில் பயன்படுத்துகிறாருங்க. மிக நுட்பமான ஓவியங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் அவர் சிறப்பாக மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொண்ட அவர் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைப்பது மட்டுமல்லாது இந்த ஓவியத்தை நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக திட்டமிட்டு செம்மையாக வடிவமைத்து வரைந்து முடிக்கிறாருங்க. வரைந்து முடித்த ஓவியம் நாம் பார்த்து ரசிப்பது போல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதே போன்று மற்றவர்களும் ரசிக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் வரைந்த ஓவியத்தை ஒரு நாள் காலையில் ஒரு சாலையின் ஓரத்தில் வைக்கிறார். சாலையின் ஓரத்தில் வைத்துவிட்டு அந்த
ஓவியத்தின் கீழ் ஒரு வாசகத்தை எழுதி வைக்கிறாருங்க. இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள். அதற்காக கீழே ஒரு பேனா கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பேனாவை எடுத்து ஓவியத்தில் இருக்கக்கூடிய தவறை வட்டமிட்டு காட்டுங்கள் என்று அவர் எழுதி வைக்கிறாருங்க. அப்படி எழுதி வைத்துவிட்டு சென்ற அந்த நபர் மாலை வேளை வருகிறது. சாயங்காலம் அவர் அந்த ஓவியத்தை பார்க்கும் போது நிறைய இடங்களில் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டது போன்று வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மனம் வேதனை கொள்கிறார். மனம் உடைந்து போகிறாருங்க அந்த நபர். அப்படி மனம் உடைந்து போன அந்த நபர் அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று வீட்டில் சற்று மனம் உடைந்த நிலையில் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய மனைவி அங்கு அவரை பார்க்கிறார். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நான் இப்படி ஓவியம் ஒன்று வரைந்தேன், இப்படி நடந்தது என்று நடந்த நிகழ்வு அனைத்தையும் மனைவியிடம் சொல்கிறாருங்க அந்த நபர். அப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த மனைவி அந்த ஓவியத்தை என்னிடம் காட்டுங்கள் என்று சொல்ல இந்த ஓவியத்தை அவர் மனைவியிடம் காட்டுகிறார். அதில் நிறைய வட்டங்கள் இருப்பதால் இதே ஓவியத்தை எனக்காக மீண்டும் வரைந்து கொடுங்கள் என்று கேட்க அவரும் அதே ஓவியத்தை மிக சிறப்பாக வரைந்து மனைவியிடம் கொடுக்கிறார். அதை பார்த்தவுடன் மனைவி மிகவும் அழகாக இருக்கிறது, இந்த ஓவியத்தில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை, எனவே இந்த ஓவியத்தின் கீழ் நீங்கள் வைத்திருந்த வாசகத்தை எடுத்துவிட்டு நான் சொல்வது போல் வையுங்கள் என்று சொல்ல அதன்படியே அந்த ஓவியரும் அங்கு வைக்கிறாருங்க. அது என்ன வாசகம் என்றால், இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்வதற்காக கீழே ஒரு பேனா கொடுக்கப்பட்டுள்ளது, பல வண்ணங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய தவறை நீங்களே சரி செய்யுங்கள், அல்லது உங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றால் எந்த இடத்தில் தவறு இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று கீழே இதற்காக ஒரு பேப்பர் வைக்கப்பட்டுள்ளது, அதில் குறிப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி வைக்கிறாருங்க. அப்படி சொன்னதை இந்த நபரும் அப்படியே சாலை ஓரத்தில் எழுதி வைக்க காலையில் வைத்துவிட்டு மாலை வேளையில் சென்று பார்க்கிறார். அப்படி சென்று பார்க்கும் போது அங்கு எந்த விதமான தவறுகளோ அதை திருத்துவதற்கான அறிவுரையோ எதுவுமே இடம்பெறவில்லை. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மனைவியிடம் சொல்கிறாருங்க. அப்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த நிகழ்வை சொல்கிறார். அப்போது மனைவி சொல்கிறார், இந்த உலகத்தில் மிகவும் எளிதான வேலை என்பது குறை சொல்வது. ஆனால் அந்த குறையை சரி செய்வதற்கான வழி பெரிய அளவில் யாரிடமும் இருப்பதில்லை. உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு அனைத்தும் உங்களிடம்தான் இருக்கிறது. உங்களுக்கு எது குறை என்று தெரிகிறதோ அதை சரி செய்யுங்கள், அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்ல அவரும் தன்னுடைய வாழ்நாளில் மிக சிறப்பான ஓவியங்களை வரைந்து உலகின் தலை சிறந்த ஓவியராகவும் அவர் மாறுகிறாருங்க. பின்னர் நாட்களில் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பல தவறு என்று தெரிந்தவுடன் அவற்றை சுட்டி காட்டும் போது மனம் உடைந்து வேதனைக்குள்ளாகிறோம். ஆனால் அவற்றிலிருந்து மீண்டு எழுந்து எப்படி வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் துவண்டு போய்விடுகிறோம். ஆனால் தற்போது அதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் அஷ்டமத்தில் நிறைவாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பதால் கிடைக்க போகிறது. சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அமைகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக கைகூடும். சந்திரனுடன் இணையும் போது ஆட்சி பலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான மாறுதல் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில்
தருணத்தில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளை தொழில்துறை, வியாபாரத்துறையில், உத்தியோகத்தில் சந்திப்பது போன்று கலைத்துறையிலும் மிக சிறப்பான வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. அரசியலில் நல்ல முன்னேற்றமும், மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சியும் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.